ஹலோ மக்களே, சிந்து பைரவி நியூ ப்ரமோ ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆறுமுகம் எவ்வளவோ இன்ஸ்பெக்டர்கிட்டலாம் பேசி பார்க்குறாங்க, ஆனால் அவங்க விடுறதா இல்லை. அப்புறமா பார்ட்டிக்கு வந்து பைரவியை சஞ்சயை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்பவே ஹாப்பினஸோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா, பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. சஞ்சய் வீடியோ கால் பண்ணுவாங்க ஆறுமுகத்துக்கு. வீடியோ கால் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன எப்படி இருக்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பைரவியும் கூட சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கா. பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு வீடியோ காலில் காமிச்சிட்ருக்காங்க. பார்த்தியா பைரவி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா பார்த்தியா அப்படின்றாங்க. டேய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இப்போ என்ன பண்ணிடுவேன் சொல்லுன்றாங்க. இங்கே பாரு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரியான்றாங்க. கண்டிப்பாக என்னுடைய பைரவி சந்தோஷமாக இருக்க தான் போகிறா அப்படின்றல செம்ம மாசாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ நினச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்கவே போகிறதில்ல அப்படின்ட்டு செம்ம மாசாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆறுமுகம் கோபுறாங்க. ஆறுமுகம், இது எல்லாமே என்னுடைய பிளான் தான், நான் போட்ட வழியில தான் இப்போ நீ மாட்டிட்டு தவிச்சிட்ருக்க அப்படின்வாங்க. இன்னைக்கு ஒரே நைட்டில் நானும் பைரவி ஒரே ரூமில் இருக்க போகிறோம், அது ஒன்றா சரியா வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. பயங்கர கோவப்படுறாங்க. டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனெல்லாம் போட்டு உடைச்சிட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஜீப் எடுத்துகிட்டு நேராக வந்து அங்கே போயிடுவாங்க. அங்கே சஞ்சய் வேற ஒரு பொண்ணு தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அது பைரவி நினச்சிட்டு போட்டு அடி நடிக்கிறாங்க சஞ்சயை. உடனே வந்து பைரவி கோவப்பட்டு ஆரம்பம் கன்னத்தில் அடிக்கிறாங்க. எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாது, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை, இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆரம்பம் ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.